Good evening everyone. Last lesson la align panel la இருக்கிற distribute objects na என்ன, align to stage option na என்னன்னு பார்த்தோம். இந்த லெசன்ல tuning na என்ன, tuning ஓட types பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசன் குள்ள போகலாம். First Animate 2021 ஓபன் பண்ணிக்கிறேன். First new document நமக்கு கிரியேட் பண்ணனும். Go to file new. இதுல some presets நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் இதுல character animation choose பண்ணிட்டு அதுல height size choose பண்றேன். Once நீங்க height click பண்ண உடனே அதோட widthம் heightம் நமக்கு right sideல செட் ஆயிரும். Frame rate platform type பத்தி தெரியாதவங்க என்னோட previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Then create. இப்போ நமக்கு new document create ஆயிருக்குது. இதோட நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதை zoom in zoom out பண்றதுக்கு control plus control minus. அது தெரியல அப்படின்னா கீபோர்டில் control press பண்ணிட்டு mouse scroll up scroll down யூஸ் பண்றது மூலமா நீங்க zoom in zoom out பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம frame by frame animation பத்தி பார்த்தோம். அது பத்தி தெரியாதவங்க என்னோட previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெசன்ல டியூனிங்னா என்ன, டியூனிங்கோட டைப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, லாஸ்ட் ஃப்ரேம்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன் பிட்வீன் ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்ம தான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இந்த டியூனிங்கை பொறுத்த வரைக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற போசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிரும். இப்போ நாம டியூனிங்கோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிக் டியூன், செகண்ட் ஒன் ஷேப் டியூன், தேர்ட் ஒன் மோஷன் டியூன். ஏன் இதை நம்ம கிளாசிக் டியூன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருந்தது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்ரோமீடியா ஃப்ளாஷ்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் இந்த கிளாசிக் டியூனுங்கிறது ஒரு ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மெத்தட். ஸோ அதனால தான் நம்ம அனிமேட் 2021லையும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இன்றைக்குள்ள லெசனில் டியூனிங் டைப்ஸில் இருக்கிற கிளாசிக் டியூன் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ட்ரா பண்ணலை, அதனால தான் அது பிளாங்க் கீ ஃப்ரேமாக நமக்கு விசிபிள் ஆகுது. நான் அதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஷார்ட்கட் கீ ஓவல் டூல், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணி கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணுறேன். இந்த வார்னிங் மெசேஜ் ஒன்றுமே இல்லை. நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோமோ எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த கிளாசிக் டியூன் அப்ளை ஆகுங்கிறது தான் இந்த வார்னிங் மெசேஜ். நான் எஸ் கொடுத்துக்கிறேன். நான் கிளாசிக் டியூன் அப்ளை பண்ண உடனே என்னுடைய கிரே கலர் ஏரியா இப்போ ஒரு பர்பிள் கலராக நமக்கு மாறி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்துட்டு என்னுடைய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது அது ஒரு ஷேப்பாக இருக்காது, அது ஒரு டியூனிங் குரூப்பாக இருக்கும். நான் 30 ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு F6 ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்னுடைய ஆப்ஜெக்டை கிரவுண்டில் டச் ஆகிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த பிளே ஹெட்டை மூவ் பண்ணி பார்க்குறது மூலமாக இந்த சிம்பிள் அனிமேஷன் நம்ம பார்த்துக்கலாம். அது தெரியல அப்படின்னா கீபோர்டில் என்டர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இது SWF பிளேயரில் ப்ளே பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். இப்போ எனக்கு இந்த பால் பவுன்ஸ் ஆகி போகிறது போல் ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் 5th ஃப்ரேமில் F6 யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாலை அப்படியே கிரவுண்டுக்கு டச் பண்ணுறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலருக்கு மேலே ஒரு லைன் விசிபிள் ஆகுது. அதில் ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோ கண்டினியூஸாக போச்சு அப்படின்னா நம்மளோட டியூனிங் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். தென் 10th ஃப்ரேமில் அகெயின் F6 பாலை நான் மேலே பார்த்து மூவ் பண்ணிக்கிறேன். தென் 15th ஃப்ரேமில் F6 பால் அதே மாதிரி கிரவுண்டுக்கு டச் பண்ணிக்கிறேன். தென் 20 ஃப்ரேமில் F6 பால் அகெயின் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். 25th ஃப்ரேமில் அகெயின் F6 மூவ் பண்ணிக்கலாம். தென் 30 ஃப்ரேமில் அகெயின் என்னுடைய பாலை நான் இங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன். இதை ப்ளே பண்ணுறதுக்கு கீபோர்டில் என்டர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஃப்ரேமில் இருக்கிற ஆப்ஜெக்டை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணி 25th ஃப்ரேமில் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி 30 ஃப்ரேம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கண்ட்ரோல் என்டர். இதை SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு ஒரு பால் பவுன்ஸ் ஆகி போகிறது மாதிரி ஒரு அனிமேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் கிளாசிக் டியூன் மூலமாக. ஸோ இந்த லெசனில் டியூனிங்னா என்ன, டியூனிங்கோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். பர்டிகுலராக கிளாசிக் டியூனை பற்றி தான் இந்த லெசனில் பார்த்துருக்குறோம். இன்னும் கிளாசிக் டியூனில் இருக்கிற அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.